மாமா வந்துட்டாங்க. டேய் சஞ்சய், என்னடா இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்க? வீடியோக்கார எப்படா ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்க. என்ன மாமா, நீங்க தானே அந்த சகுந்தலை சதி பண்ணிருக்கான்னு சொன்னீங்க. அதான் சஞ்சய் நேர்ல போய் நியாயம் கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்களே இப்படி கோவப்பட்டா எப்படி? நான் உண்மையை தானே சொல்றேன். டேய், நான் இப்பவும் சொல்றேன்டா, இதுக்கு பின்னாடி அவளோட சதிதான் இருக்கு. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். அதை விட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போய் மிரட்டினா எல்லாம் சரியா போயிடுமா? அதை எப்படி அவ ட்விஸ்ட் பண்ணிட்டா பாத்தியா? இவ்வளவு நேரம் வித்யா மேல தப்பு இருக்காதுன்னு நினைச்சவங்க கூட வித்யா தப்பு பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. டேய், எங்கேயாவது போகும்போது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போக மாட்டியா? அப்பா, கண்ணு முன்னாடி தப்பு பண்ண இருக்கும்போது என்ன கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாப்பா அவ. எனக்கு எப்படி இருக்கும்? டேய், அவ நடிக்கிறதே ஒன்னு ட்ரிகர் பண்றதுக்கு தானடா. நீ சாவி கொடுத்த பொம்மை மாதிரி நல்லா ஆடிட்டு வந்திருக்க. இப்போ நாம என்னமோ அவளை கொல்ல பார்த்த மாதிரி மீடியால நியூஸ் போயிட்டு இருக்கு. அவ இது வரைக்கும் நமக்கு செஞ்சதெல்லாம் விட்டாங்க, இதை நல்லா கெட்டியா பிடிச்சிட்டாங்க. அப்பா, இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணமே அவதான்ப்பா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியாவே இருக்க முடியாது. இன்னைக்கு வேணா அவ தப்பிச்சிருக்கலாம், ஆனா நான் அவளை விட மாட்டேன்ப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ சாவி என் கையில தான். வேதா, அமைதியா இருங்க. என்னடா மனசுல என்ன பெரிய சண்டியர்னு நினைப்பா? இல்லம்மா, அது பேசாத. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியில வரதுன்னு தான் பாக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்க கூடாது. எனக்கும் அந்த சகுந்தலாவுக்குமான பகை 20 வருஷத்துக்கு மேல இருக்கு. அவ என்ன கொலை பண்ண பல தடவை முயற்சி பண்ணிருக்கா. பதிலுக்கு என்னால அவளை கொலை பண்ண முடியாதா? ஏன் விட்டு வச்சிருக்கேன்? அப்புறம் அவளுக்கும் நமக்கும் என்னடா வித்தியாசம்? இதுக்கு பின்னாடி அவதான் இருப்பான்னு நானும் கூட தான் சந்தேகப்படுறேன். அதுக்காக நான் அவகிட்ட போய் நேருக்கு நேரா சண்டை போட்டேனா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? இவ்ளோ நாளும் மீடியாவுல வித்யா பேரு மட்டும்தான் அடிபட்டு இருந்துச்சு. இப்போ ஒன்னையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க. அடுத்தது இந்த குடும்பமே இப்படிதானு பேசுவாங்க. அந்த சகுந்தலா பேச வெப்பா. அதுக்கு நாம இடம் கொடுக்கலாமா? இப்ப என்ன பண்றது வேதா? நேரம் ஆக ஆக பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. தப்பு நம்ம மேல இல்லனா பிரச்சனைக்கான தீர்வு நம்மள தேடி வரும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இதுக்கு மேலயும் இந்த பதவியில இருக்கிறது நல்லது இல்ல. நம்ம சொல்றதெல்லாம் யார் கேட்க போறா? வித்யா, நீ பதவியை ராஜினாமா பண்ணிடுமா? நீ நிரபராதி நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பதவியை உன்னை தேடி வரும். என்ன ஏதோ கெட்ட நாத்தம் வருது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். போரூர்
அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அடையாளம் தெரியாத ஒரு இளம் பெண்ணின் உடல் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அந்த பெண் யார் என்ற தகவல் இதுவரை தெரியவில்லை. இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழி விடுங்கம்மா. தள்ளுங்க தள்ளுங்க. சார் மீடியாவுக்குலாம் யார் தகவல் சொன்னது? நாங்களே தான் சார் வந்தோம். சார் சிட்டில மர்மமான முறையில் இந்த பொண்ணு இறந்திருக்காங்க. இதுக்கு காரணம் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்படி பொதுவா பேசக்கூடாது. நான் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். என்னன்னு விசாரிச்சு சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். யாரு முதல்ல பார்த்தது? நான் தான் அந்த பையன் தான் சார். வாயா முன்னாடி வாப்பா. எப்படி பார்த்த? நான் இந்த பக்கம் வந்தேன் சார். ஒரே ஸ்மெல்லா இருந்துச்சு. என்னன்னு கிட்ட போய் பார்த்தேன். ஒரு பாடி இருந்துச்சு. நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது. அப்படியா? வாங்க சார். நீங்க அங்கேயே நில்லுங்க. அங்கேயே நில்லுங்க. யோ முகத்தை காட்டு. சரிங்க சார், இந்த காட்டுறேன். சார், முக சத்தஞ்சிருக்கிறதால யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது சார். கத்தியால குத்தி கொண்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க. ரீசெண்டா பதிவான மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் லிஸ்ட் எடுங்க. ஓகே சார். அந்த வேதா மேடத்தோட இன்ஸ்டிடியூட்ல தப்பு நடந்திருக்குன்னு ஒரு பொண்ணு இன்டர்வியூ கொடுத்துச்சுல்ல? ஆமாம் சார். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க சார். முதல்ல உங்களை ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார், இதோ கால் பண்ணுறேன். சீக்கிரம் சீக்கிரம். ஏப்பா போட்டோ எடுக்க போங்கம்மா. எல்லாரும் கிளம்புங்க. யாரும் போட்டோ எடுக்க கூடாது. போங்கப்பா போங்க. மீட்கப்பட்ட பெண்ணின் உடல் வித்யாவிற்கு எதிராக பேசிய பெண்ணாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுகின்றனர். ஏய், அது அந்த பொண்ணு தானே? மேடம், அந்த பொண்ணா தான் மேடம் இருக்கணும். ஏன்னா அந்த பாடி கிடைச்ச ஏரியா பக்கத்துல தான் அவளை நாங்க கொலை பண்ணோம். என்ன அந்த வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்ய வச்சால, அவ கையில விலங்க போட்டு போலீஸ் இழுத்துட்டு போறத நான் என் கண்ணால பார்க்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பொண்ணு கொன்னுட்டாங்களே. இங்க பாருங்க. முதலாதீங்க. அமைதியா இருங்க. அந்த பொண்ணான்னு தெரியல. நம்ம பொண்ணு கொன்னுட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பொண்ணை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணா உங்களை வர சொல்லியிருக்கோம். போய் பார்த்து வாங்க, உள்ள வாங்க. வாங்க பாருங்க. வந்து பாருங்க. மெதுவா போங்க. பாத்துங்க சார். இருங்க ஒரு நிமிஷம். இப்படி கொன்னுட்டாங்களே. போயிட்டாரே போயிட்டாரே. பார்க்க பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? அந்த வித்யாவை அழிக்கிறதுக்கு இப்படி ஒருத்திய காவ கொடுக்க வேண்டியதா போச்சு. எப்படி பார்த்தாலும் அவ சாவுக்கு வித்யா தானே காரணம். கொண்டுட்டா சார். அவளை என்ன சார், எங்களுக்கு நியாயமே கிடைக்காதா சார்? பொண்ணு இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களே. கொலை போறீங்களா சார்? பெத்த வயிறு எரியுது சார். அவளை சும்மா விடாதீங்க. அவளை தூக்குல போடுங்க. அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. என் பொண்ணு சாவுக்கு காரணமானவளை உயிரோட விடாதீங்க. ஏப்பா இவங்களை கூட்டிட்டு போ. பாடியை தூக்குங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஓகே. ஏமா ஆமா சார், கொஞ்சம் பிடிங்க. இவங்களை கூட்டிட்டு போ. என் பொண்ணு பாத்து வாயா. என் பொண்ணு கொடுங்க. விடுங்க. போங்க போங்க போங்க.
வித்யா ம்? டைம் என்ன ஆகுது? வா வந்து சாப்பிடு. வேண்டாம் சஞ்சய், எனக்கு பசிக்கல. வித்யா சாப்பிடாம இருக்கிறதால எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. நான் பாத்துக்கிறேன். வா முதல்ல வந்து சாப்பிடு. வா நான் இருக்கேங்கிறேன்ல, சொல்றது கேளு. வா வா பாத்துக்கலாம். உட்காரு. தனியார் கல்லூரிகள் கூட்டமைப்பின் தலைவரும் வேதாவின் மருமகளும் ஆகிய வித்யா மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீடியா முன் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்த மாணவி மர்ம மரணம். இறந்த மாணவியின் முகம் சிதைக்கப்பட்டுள்ளது. மாணவியின் பெற்றோர்கள் அது தங்களுடைய மகள்தான் என்று அடையாளம் காட்டியுள்ளனர். இந்த கொலைக்கு வித்யாதான் காரணம் என்று அந்த பெண்ணின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வித்யாவை கைது செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. என் பொண்ணு சாவுக்கு காரணமானவள உயிரோட விடாதீங்க. டேய் என்னடா நடக்குதுங்க? அந்த பொண்ணு இறந்துட்டாளா? எனக்கு எதுவும் புரியலப்பா. ஐயோ, அநியாயமா ஒரு பொண்ணு செத்தே போயிட்டாளே. ஏன் வித்யா, அவ உன்கிட்ட வரும்போதே அவகிட்ட ஒழுங்கா பேசிருந்தா அவளுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா? அண்ணி, அந்த பொண்ணு சொன்னது போய். அவகிட்ட வித்யா என்ன பேசியிருக்க முடியும்? இப்ப அவ செத்து போயிட்டாடா. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப எல்லாரும் இந்த சாவுக்கு வித்யா தானே காரணம் சொல்ல போறாங்க. அப்ப நீயும் அதை தான் சொல்றியா? நான் சொல்லல, மீடியாவில் வரதான் நான் சொல்றேன். அதை எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கோம். நமக்கு எதுக்குங்க இதெல்லாம்? எப்படியோ போட்டும். இப்ப நம்ம என்ன பேசினாலும் அவங்களுக்கு தப்பாதான் தெரியும். ஆத்த நியூஸ பாருங்க. அந்த ஸ்டூடெண்ட் செத்தே போயிட்டான். அப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சகுதுலா தான்ப்பா. அவதான் ஏதோ பண்ணிருக்கா. டேய் சஞ்சய், இப்ப நாம அதை போலீஸ் கிட்ட சொல்ல முடியாது. அவங்க அதை நம்பவும் மாட்டாங்க. உண்மையை கண்டுபிடிக்க நமக்கு இப்ப டைம் வேற இல்ல. டேய் வித்யா அழுகுறாடா. வித்யா அழாத. இல்ல, என் மேல கோவனா என்கிட்ட நேரடியா மோத வேண்டியதானே. ஏன் இப்படி ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னாங்க? இப்ப நான் அந்த பொண்ணை எதுவும் செய்யலனாலும் ஏதோ ஒரு வகையில அந்த பொண்ணோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன்ல. வித்யா, இப்ப இதுக்கு நீ என்ன செய்வ சொல்லு. இல்லங்க, அவ எதுக்காக போய் சொன்னானே தெரியல. ஆனா இப்ப அவ உயிரே போச்சு. பெத்தவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து நான் தான் செஞ்சதா நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வர வழி இல்ல. ஆனா நான் நிரபராதின்னு நிரூபிச்சாலும் செத்து போன அந்த பொண்ணு உயிரோட திரும்பி வரமாட்டாளு. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அது சகுந்தலாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும், விடக்கூடாது. கண்டிப்பா அதை நாம செய்வோம். தப்பு செஞ்சவங்க தப்பிக்கவே முடியாது. ஆனா இப்ப நடந்த எல்லாத்தையும் வச்சு போலீஸ் ஒன்ன சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ண வருவாங்கம்மா. சஞ்சய், உடனே லாயருக்கு போன் பண்ணு. வித்யாக்கு ஜாமீன் வாங்க சொல்லு. சரிப்பா. சொல்லுங்க சார். சார், நியூஸ் பாத்தீங்களா? ஆமா சார், பார்த்தேன்.
என்னடா சொன்னாரு? ஜாமீன் வாங்கிடலான்னு சொல்லியிருக்காரு. உடனே காலேஜ்க்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லணும். இறந்தது ஒரு ஸ்டூடெண்ட். இந்த பிரச்சனை எப்படி வேணாலும் ட்ரிகர் ஆகலாம். உடனே நீங்களும் கால் பண்ணி பேசுங்க. வேதா, நீ வித்யாவை நம்புறல்ல, இவ அதை செஞ்சிருக்க மாட்டான். நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? நாம என்ன பாவம் பண்ணோம்? ஒண்ணுமே புரியல. டேய் சஞ்சய், டேய் லாயர் ஏதோ அப்டேட் பண்ணாரா? டைம் ஆயிட்டு இருக்குடா. எப்ப வேணா போலீஸ் வரலாம்டா. நீ போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுடா. கேளு. சரிப்பா. சொல்லுங்க சார். ஹலோ சார், என்னாச்சு சார்? ஜாமீன் வாங்கிட்டீங்களா? சார், ஜட்ஜை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிரும். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நான் முடிச்சிட்டு கால் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க சார். ஓகே சார். ஓகே. டேய் டேய், என்னடா சொன்னாரு? ஜட்ஜை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். சீக்கிரம் வாங்கிடலாம்னு சொன்னாரு. எவ்வளவு நேரம்டா அவருக்கு? அப்பா, எனக்கு இன்ஸ்டியூட்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். அவங்க நீங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்குவாங்களா? வாங்க நம்ம போலாம். சார், மேடம் இருக்காங்களா? மேடம் மேடத்தெல்லாம் பார்க்க முடியாது. நீங்க போலாம். மேடம் உள்ளதா இருக்காங்க. வர அதெல்லாம் சொல்லுங்க. யாரும் வர மாட்டாங்க. போமா, எல்லாம் கிளம்புங்க. போங்க போங்க சார். சார் 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 சார், சார் 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 ஓபன் பண்ணுங்க சார். சார் சார் கதவை திறங்க. நம்ம போலாம் வாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். என்ன? மேடம், வித்யா தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் வித்யா மேடம் பத்தி எல்லாரும் பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு பழி வந்திருக்கே. அவங்க கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருப்பாங்களா? இந்த பிரச்சனையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? கண்டிப்பா போலீஸ் வித்யாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்களே. ஐயோ, எங்களை எதுவுமே கேட்காதீங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. வழி விடுங்க. ஒரே குடும்பத்துல ஒண்ணா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா மேடம்? இங்க பாருங்க, இந்த கேள்விக்கெல்லாம் எங்களால பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ப்ளீஸ் வழியை விடுங்க. தள்ளி போங்க. ஹலோ சார். ஹலோ சார், காலேஜ் முன்னாடி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீட்டிங் நடத்த முடியாது. நீங்க வர வேண்டாம். வந்தா பிரச்சனை அதிகமாயிடும் சார். அதனால தான் சொல்றேன். சரி, ஓகே. சார் 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 மேடம் மேடம் நீங்களாவது பதில் சொல்லுங்க மேடம். எங்க மேடம் சொல்லிட்டு போங்க மேடம். அப்பா, வெளியே தலை காட்ட முடியல. வாசல்ல மொத்த மீடியா வந்து நிக்குது. கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? இப்ப நான் என்ன பதில் சொன்னாலும் தப்பா தானே இருக்கும். ஏங்க, மீட்டிங் என்னாச்சு? நாசமா போச்சு. காலேஜ் முன்னாடி பசங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாப்பா. மீட்டிங் வேற கேன்சல் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னும் என்னென்ன நடக்க போதோ. அப்பா, மீடியா வெளியே நின்னு கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள போக சொல்லுங்க. சஜய், வாடா. சொத்தை பிரிச்சே 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை. தனியா போனாலும் நிம்மதியா வாழவே முடியல. ச்சே. சார், இந்த பொண்ணு இறந்திருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? எங்க அனுமதியே இல்லாம எங்க வீட்டு வாசல்ல இப்படி கூடி நின்னா என்ன அர்த்தம்? சார், இன்னைக்கு மீடியா முழுக்க உங்க வைஃப் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த மாணவிய கொலை பண்ணதை எல்லாரும் சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்களே ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு. அந்த மாணவியோட மரணத்துக்கும் என் வைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் இருந்து கிளம்புங்க. சார், அப்ப அந்த மாணவி வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே பொய்ன்னு சொல்றீங்களா? அந்த மாணவி ரிலீஸ் பண்ண வீடியோக்கு என்ன சார் அர்த்தம்?
உங்க வைஃப் செய்யாம இத வேற யார் செஞ்சிருக்க முடியும்? பதில் சொல்லுங்க சார். அப்பா வாடா, நீங்க வாங்க போலாம். சார் சார், சார் சார், சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க, சார். சொல்லிட்டு போங்க சார். டேய் போலீஸ் வருதுடா.